பிதா குமாரன் பசுத்தாவின் பேராலே அவன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 2 நாள் நம்ம பார்த்தோம் விசுவாசத்தினுடைய முக்கியத்துவம். விசுவாசத்தோடு இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மை அது மேற்கொள்ள முடியாது, நாம் மேற்கொண்டு விடுவோம் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது பதறாமல் எந்த காரியத்தை நாம் செய்ய முடியும். யாக்கோபின் தேவன் அவர் என் தேவன், அவர் நம்ம தேவன், நமக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி ஒரு அழகான பாடல் என்னோடு சேர்ந்து நீங்க பாடுறீங்களா? வாங்க, 2 நாள் பார்த்துக்கோ அந்த விசுவாசத்தினுடைய முக்கியத்துவம். அதை நாம் இன்று நிறைவேற்றி முடிக்க போகிறோம். எசப்பா, நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறேன், எங்களை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறேன், எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அழகான பாடல் என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? வாங்க பாடலாம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் நம் தேவன், நமக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம் தேவன், நமக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, என்னாலும் அவர் நம்மை வல்லமையாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் தனிமை இல்லைங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அனைத்து காரியங்களையும் என்னால் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நான் தனி ஆள் அல்ல, தேவன் என் கூட இருந்து இந்த உலகத்துல எல்லா காரியங்களையும் நடப்பிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்வோம். நம் வாழ்க்கையில